Taste the Daily. தருமபுரி காவல் நிலைய வளாகத்தில் உள்ள காவலர் குடியிருப்பில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட சாலையை சீரமைக்காததால் அப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. 2 மாதத்திற்கு முன்பு காவல் நிலைய வளாகத்தில் உள்ள டிஎஸ்பி அலுவலகம், டிஎஸ்பி குடியிருப்பு, நகர காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் குடியிருப்புகளில் உள்ள கழிவறைகளை பாதாள சாக்கடை திட்டத்தில் இணைப்பதற்காக சாலையின் நடுவே குழி தோண்டப்பட்டது. பணி முடிந்து பல நாட்கள் ஆகியும் சாலையை சீரமைக்காமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியத்துடன் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் கழிவுநீர் சாலையில் தேங்குவது உள்ளிட்டவற்றை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டாச்சிபுரம் முதல் பணமலைப்பேட்டை வரை செல்லும் சாலை குண்டும் குழியுமாகவும் குறுகலாகவும் இருப்பதால் சாலையை அகலப்படுத்த வேண்டும், விளை நிலங்களில் மழைநீர் தேங்காத அளவிற்கு வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் அடுத்த கட்டமாக சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அடிப்படை வசதி கோரி மனு அளித்த மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்கனவே செய்துவிட்டதாக வந்த பதில் மனுவால் அதிர்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் அருகே உள்ள சேரன் நகரில் சாலை, குடிநீர் மற்றும் மின் வசதி கோரி உங்களுடன் முதல்வர் முகாமில் மக்கள் மனு அளித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஏற்கனவே அனைத்து வசதிகளும் நிறைவேற்றப்பட்டதாக வந்த பதில் மனுவால் அவர்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். பொய் மேல் பொய்யாக கூறி தங்களை வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என மக்கள் ஆவேசமுடன் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெரும்புகை கிராமத்தில் மர்ம விலங்கு கடித்து 4 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம விலங்கு கடித்ததில் 10 ஆடுகள் காயமடைந்த நிலையில் செஞ்சி அடுத்த கொங்கரம்பட்டு, மணியம்பட்டு, ரட்டனை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் மர்ம விலங்கு கடித்து 105 ஆடுகள், 5 கன்றுக்குட்டிகள் உயிரிழந்துள்ளன. உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த விவசாயிகள் கால்நடைகளை வேட்டையாடும் மர்ம விலங்குகளை பிடிக்காமல் விடிய அரசின் வனத்துறையினர் அலட்சியமாக உள்ளதாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் சோழர் கால சுடுமண் பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பைத்தம்பாடி பகுதி தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்ற தொல்லியல் துறை கள ஆய்வில் சோழர் காலத்தை சேர்ந்த 5 சென்டிமீட்டர் உயரமும் ஆந்தை முகமும் கொண்ட 2 பெண் கருப்பு சுடுமண் பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டது. தென்பெண்ணை ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட மண் அரிப்பினால் அடி ஆழத்தில் புதைந்திருந்த தொல்பொருட்கள் மேற்பரப்பிற்கு வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னை அடுத்த திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெறும் நிறைமணி காட்சிக்காக 5 டன் காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு அமைக்கப்பட்ட பந்தல் அலங்காரம் தொங்கும் தோட்டம் போல் காட்சியளித்தது. 3 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியின் நிறைவு நாளில் பந்தலில் உள்ள காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற போது பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை வெள்ளக்கல் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. மாநகராட்சியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டது போக மீதமுள்ள கழிவுநீர் அருகில் உள்ள கிடங்கிற்கு குழாய் மூலம் அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 2 நாட்களாக சாலை மற்றும் வயலில் பாய்ந்து வருகிறது. துர்நாற்றம் வீசி வருவதுடன் நோய் தொற்று அபாயமும் உள்ளதால் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் கரசங்கால் ஊராட்சியில் உள்ள வனப்பகுதியில் தனியார் ஆலையின் ரசாயன கழிவுகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரசங்கால் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளும் படப்பை பகுதியில் செயல்படும் தனியார் ஆலை கழிவுகளும் வனப்பகுதியில் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதாகவும் இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை விடிய அரசின் வனத்துறையினர் அதிகாரிகளும் ஊராட்சி நிர்வாகமும் தடுப்பதில்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலைக்காக மலேசியா சென்ற கணவரை வீட்டிற்கு அனுப்பாமல் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். விடியா திமுக அரசு தமிழ்நாட்டில் போதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தாததால் ராமப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் கடந்த ஆண்டு மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் பணிபுரியும் தனியார் நிறுவனம் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு 18 மணி நேரம் வேலை செய்ய வைத்து கொடுமைப்படுத்துவதோடு 8 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ள ராஜ்குமாரின் மனைவி பவித்ரா கணவரை மீட்டுத் தரக்கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்கள பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 3 லட்சம் கொடுத்தா தான் நாங்கள் விடுவோம், எங்களுக்கு காசு அனுப்புங்க, இல்லைன்னா விட மாட்டோம், நாங்கள் அடித்து துன்புறுத்துவோம், அடிப்போம் எல்லாம் சொல்லி
இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அது இதுன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் விற்று அரேஞ்ச் பண்ணி 1 லட்சம் அனுப்பி விட்டோம். 1 லட்சம் அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் நீங்கள் 8 லட்சம் கட்டுங்க, அப்போ தான் நாங்கள் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம், 8 லட்சம் கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் கட்டலைன்னா நாங்கள் வேறு மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க.